எங்க சொல்லுமா. காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. வெயில் டைம்லயும் காய்கறி எல்லாம் வாடாம இருக்கு. நம்ம கடை காய்கறி அப்படிமா. சும்மா கதை சொல்லக்கூடாது. காய்கறினா அப்படி இப்படின்னு வாடிதான் இருக்கணும். இப்பதான் பறிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மருந்து கிருந்து அடிச்சு வைக்கிறீங்களா? ஐயோ என்னம்மா இப்படி சொல்றீங்க? சாப்பிட்ற பொருளை யாராச்சும் மருந்து அடிப்பாங்களாமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். சாம்பார் வெங்காயம் இருக்கா? அது 1 கிலோ போடுங்க. 1 கிலோ போதுமாம்மா? ஆமா 1 கிலோ என்ன விலை? 35 ரூபாய்மா. அப்படியே பெரிய வெங்காயமும் 2 கிலோ போடுங்க. அம்மாமா அதை ஏமா போய் முறுக்குற? முத்தலா இருக்கான்னு பார்த்தேன். சரி இது ஒரு 5 கொடுங்க. ஆமா தக்காளி எவ்வளவு கிலோ? 20 ரூபாய்மா. சரி 2 கிலோ போடுங்க. என்ன நீங்க இவ்வளவு சொல்லியும் அழுகுனதை போட்டிருக்கீங்க? ஏதோ தெரியாம வந்துச்சு விடுமா. சரி விடுங்க, நானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து போட்டுக்கிறேன். அம்மா எதுக்குமா அதை உடைக்கிறீங்க? நல்லதா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? எல்லாம் நல்லதாம்மா இருக்கும். சரி சரி நாங்க இதுல ஒரு 1/2 கிலோ போடுங்க. காலையில இருந்து ஒரு 50 பேராச்சும் கடைக்கு வந்திருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி யாரும் என்ன படுத்தி எடுக்கலமா. மொத்தமா எவ்வளவு ஆச்சு? தக்காளி 1 கிலோ மொத்தம் 180 ரூபாய் ஆச்சுமா. 180? ஆமாம்மா. இந்த இதில் வச்சிடுறோம்மா. நாங்க இந்தாங்க மீதி. வரேன். வாங்கம்மா. நீங்க மட்டன் எவ்வளவுங்க? 600 ரூபாய்மா. நல்ல இளம் கறியா? எலும்பு இல்லாம ஒரு 1 கிலோ மட்டன் கொடுங்க. சரிம்மா. அப்புறம் ஈரல் ஒரு 1/4 கிலோ கொடுங்க. சரிம்மா. அப்புறம் தலைக்கறி கூட கொடுங்க. சரிங்கம்மா. ஏய் கொழுப்பெல்லாம் போடாதீங்க, வெறும் பீஸா போடுங்க. ஏம்மா கொழுப்பு இல்லாம கறி வராதும்மா. என்ன நீங்க கொழுப்போட சேர்த்தாம வரும். இல்ல அதெல்லாம் எடுத்துட்டு போடுங்க நீங்க. ஏம்மா உங்ககிட்ட பெஜாரா இருக்குது. இவ்வளவு கறினா அப்படிதாம்மா வரும். நான் இப்படிதாங்க வாங்குவேன். போடுங்க. சரி மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2100 ரூபாய்மா. காலங்காத்தால பிரச்சனை பண்றதுக்கே வராங்கப்பா. நான் திட்டிட்டு போ. இன்னைக்குதான் ஒட்டுமொத்த காதலையும் கொட்டி சமைக்கலான்னு இருக்கேன். அப்ப பார்த்து பார்த்து வாங்க மாட்டாங்களா? வேதாஜி வேதாஜி எங்க போயிட்டீங்கோ? எங்க போனாங்க? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.